எனக்கு என்னமோ அந்த மாதிரி தோணலைங்க. அந்த பொண்ணு முகத்தை பார்த்தா அப்படி தெரியல. ஆமா ஆமா, இவனோட முகத்தை பார்த்து மட்டும் எல்லாம் கண்டுபிடிச்சிருவியா என்ன? என்ன இருந்தாலும் அவன் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான். இப்ப பாருங்க. ம். ஆனா நம்ம மாலதியை கட்டிக்கிட்டா கூட அவ கூட அவன் சந்தோஷமா வாழ்ந்திருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா என்ன? அட, நீ வேற. அவனுக்கு தான் பொண்ணுங்களை கண்டாலே ஆகாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப என்னமோ அவனே ஒருத்தைய கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணி அழைச்சிட்டு வந்திருக்கான். அவனுக்கு அவ்வளவு ஸ்பெஷலா இருந்திருப்பா போல அவ. ஏங்க, அதே மாதிரியே ஆதி ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணுறானா? சும்மா எல்லாம் செலக்ட் பண்ண மாட்டான். ஆனால் அவன் அழகை பார்த்து மயங்குறவன் கிடையாது. அது உங்களுக்கு தெரியும்ல? எனக்கும் அது நல்லாவே தெரியும் கங்கா. அதனால தானே நான் வந்தவங்கள வீட்டுக்குள்ளேயே ஏத்துக்கிட்டேன். ஆமாம் ஆமாம், நீங்கள் வெளியே போன சொன்னால் மட்டும் அவன் போயிருப்பானா என்ன? தாத்தான்ற பயம்லாம் அவனுக்கு இருக்க தான் செய்யுது. அதுக்காக நம்ம ஓவராக பண்ணிட்டு இருந்தோன்னா அவன் என்ன பண்ணுவான்னு உங்களுக்கே தெரியும் தானே? சரி சரி, இப்போ என்னதான் பண்ணலான்னு இருக்கீங்க? அவனை அவன் ரூமுக்கு போக சொல்லிட்டீங்க. பொண்ணை மித்ரா கூட அனுப்பி விட்டாச்சு. என்னம்மா மருமக என்ன சொல்றா? மாமா என்ன மாமா நீங்க என்ன என்ன பண்ண சொல்றீங்க? எனக்கும் கூட அவன் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. நேத்தைக்கு கூட நான் சோபாகிட்டையும் பேசினேன். அவளுமே ஒரு வார்த்தை கூட சொல்லலை. உன் பிள்ளை எல்லா முடிவையும் அதிரடியா தான் எடுப்பான். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது? ஆமா, இப்போ என்னதான் பண்றது அத்தை? என்ன பண்றது? நடந்தது நடந்து போச்சு. நம்மளால அதை மாத்தவா முடியும்? சரி, பொண்ணு ஏதாவது பேசினாளா? எதுவும் பேசல. அப்படியே தான் உட்காந்துருக்கா. சரி சரி, சாயங்காலம் பேசிக்கலாம். இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இப்படியே விட்டா சரி வராது. சரி சரி, நீ ஆதிய போய் வர சொல்லு. சரி மாமா. ஐயோ மித்ரன், என்ன எதுக்கு உங்க பக்கத்துலயே உட்கார வச்சிருக்கீங்க? எனக்கு பயமா இருக்கு. ஏய் அம்மு, நான் தான் இருக்கேன்ல, பயப்படாம இரு. அத்தை, அவனுக்கு பொண்டாட்டிய எந்த இடத்துலயும் நிக்க வச்சிடக்கூடாது. நீ பக்கத்துலயே கூட்டு இருக்க வச்சிருக்கான் பாத்தீங்களா? ஆமா ஆமா, எல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் மித்ரா. ஆதி, என்ன முடிவு பண்ணிருக்க? என்ன முடிவு பண்ணணும்னு சொல்றீங்க? ஓ, உனக்கு புரியல. இப்படி திடுதுப்புன்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கியே, அதை கேக்குறேன். தாத்தா, என்னோட சுச்சுவேஷனை நான் சொல்லிட்டேன். எனக்கு மானசாவை பிடிச்சிருந்துச்சு, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட இருந்து நான் மறைச்சு வைக்கலையே. கல்யாணம் பண்ணிக்கிட்டவளை இங்க தானே கூட்டிட்டு வந்திருக்கேன். 2 நாள் முன்னாடி நான் உனக்கு கால் பண்ணேன். அப்ப கூட கல்யாணத்தை பத்தியும் பேசினேன். அப்பெல்லாம் நீ ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. இது என்னோட தப்பு தான். ஆனா நான் சொல்லாததுக்கு ரீசன்ஸ் இருந்துச்சு. சரி சரி, உன் காரணத்தெல்லாம் நீயே வச்சுக்க. இப்போ நீங்க எந்த முறைப்படி கல்யாணம் பண்ணீங்க? வாட்? அதான், இந்து முறைப்படி கல்யாணம் பண்ணீங்களா இல்ல கிறிஸ்டின் முறைப்படியா? அப்படி இல்லைன்னா முஸ்லிம் முறைப்படியா? என்ன தாத்தா நீங்க கேக்குறீங்க? மானசா என்ன மதம் என்ன ஜாதின்னு கேட்க வரீங்களா என்ன? அப்படின்னா இப்படி இன்டைரக்டா கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க எதுனாலும் டைரக்டாவே கேட்கலாம். ஏய் ஆதி, இங்க பாரு. எனக்கு என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைச்சா நேரடியாவே கேட்டுருவேன். அதுக்காக எல்லாம் கேட்கல. நீ இப்போ எப்படி கல்யாணம் பண்ணிருக்க அதை சொல்லு. அதான் நான் சொன்னேனே, நாங்க லீகலா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். சரி, எல்லாருமே லீகலா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றது வழக்கமான ஒரு விஷயம் தான். ஆனா அதுக்கப்புறம் சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் பண்ணனீங்களா என்ன? அப்படி பண்ணிருந்தீங்கன்னா அந்த பொண்ணு கழுத்துல தாலி இல்ல, நெத்தியில குங்குமம் இல்ல. அதை பத்தி தான் நான் சொல்றேன். தாத்தா, அதுக்கெல்லாம் நான் காலையிலே விளக்கம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் திரும்பவும் அதே கதையை பேசினா என்ன அர்த்தம்? ஏய் ஆதி, இங்க பாரு. நீ விளக்கம் கொடுத்ததெல்லாம் எங்களுக்கு வேணாம். அதெல்லாம் எங்களுக்கு ஏத்துக்கிற மாதிரியும் இல்ல. என் பேரனோட பொண்டாட்டி இந்த சம்பிரதாயத்துல இருக்கணும். அது எங்களுக்கு முக்கியமான விஷயம். அதனாலதான் சொல்றேன். அதனால கோயில் திருவிழா அடுத்த வாரம் கோயில் திருவிழா முடிஞ்ச அடுத்த நாளே அவ கழுத்துல நீ தாலி கட்டணும். தாலி கட்டிட்டு நம்ம சம்பிரதாயப்படி மனைவியா ஏத்துக்கிடணும். வேணாங்க, வேணான்னு சொல்லுங்க. தாத்தா, எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நாங்க தான் சட்டப்படியே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆயாச்சு. அதுக்கப்புறம் என்ன? ஆதி, இங்க பாரு. நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளு. அவ இந்த வீட்டு மருமகள் ஆகணும்னா நம்ம பரம்பரை தாலி அவ கழுத்துல இருக்கணும். இப்போ அது இல்ல. அதனாலதான் நான் சொல்றேன், புரிஞ்சுக்கோ. சரி சரி, நீங்க சொல்றதுனால நான் கேக்குறேன். என்ன மித்ரன், நீங்க
இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்னு நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை. கண்டிப்பாக என்னால் இதை ஏற்றுக்கவே முடியாது. நீங்கள் என் காலத்தில் தாடி கட்டுறதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது மித்திரன். ப்ளீஸ். மானசா, பேசிக்கலாம் இரு. என்ன இரு, ஏன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறீங்க? நீங்கள் ஒரு வருஷத்துக்கு தான் என்ன கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் அது இன்னொரு பொண்ணுக்கு சொந்தமாக வேண்டியது. பரம்பரை தாலின்றப்போ அதுக்குன்னு ஒரு புனிதம் இருக்குது. அதை போய் நீங்கள்... ஏய் மானசா, இங்க பாரு, பரம்பரை தாலி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இப்போ இந்த சுச்சுவேஷன்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லை, புரிஞ்சுக்கோ. என்னாலலாம் முடியாது. என்ன நான் இங்க பேசிட்டு இருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இல்ல தாத்தா, நாங்க ரெண்டு பேரும் நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு சம்மதிக்கிறோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இங்க பாருங்க, என்னதான் நீங்க சட்டப்படி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அவ கழுத்துல நீ தாலி கட்டுற வரைக்கும் அவளை விட்டு விலகியே இரு. மித்ரா, நம்ம மருமகளை உள்ள கூட்டிட்டு போ. சரிங்க மாமா. வாமா, உள்ள போலாம். அம்மு, நீ தைரியமா போ, நான் பார்த்துக்கிறேன். என்ன பண்ணுங்க? என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்க? விஷயம் அதுக்குள்ள எல்லா இடமும் ஸ்ப்ளிட் ஆகிட்டா. வாப்பா கஜேந்திரா, வா. அப்புறம் என்ன விசேஷம்? விசேஷம் எல்லாம் எங்களுக்கு எங்க இருக்கு? உங்களுக்கு மட்டும்தானே விசேஷம். எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ உங்க பேரன் யாரையோ ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறான். கஜேந்திரா, இங்க பாரு, நான் உங்க பொண்ணை என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஏதாவது சொன்னேன்னா என்ன? ஜாதகம் பொருத்தம் பார்க்கலான்னு சொன்னேன். அதுக்குள்ள நீயே எப்படி முடிவு பண்ணிட்டா என்ன அர்த்தம்? மாமா, இதுல பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. மானசா, அம்மா, மானசாவை கூட்டிட்டு வாங்க. உங்களுக்கும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுச்சா? எப்படிதான் தெரியல, என்னோட விஷயம்னா மட்டும் உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஸ்பாட்லயே இன்ஃபர்மேஷன் வந்துருது. சரி, வந்ததும் ஒரு நல்ல விஷயம்தான். எல்லாருக்கும் தனித்தனியா சொல்ல வேண்டிய தேவையில்லைல்ல. சரி சரி, இவதான் என்னோட ஒய்ஃப், மிஸ்ஸஸ் ஆதிமித்ரன். கொடியே, ஐயோ, இவ வேற இந்த முறை முறைக்கிறாளே. ஹாய் ஹாய் மனசாஷினி. ஹாய்ங்க. எல்லாரும் கேட்டுக்கோங்க, என் பேரனுக்கு கல்யாணம் பண்றதுக்காக தான் நான் ஜாதகம் பார்க்கறதுக்காக உங்க பொண்ணுங்களோட ஜாதகத்தெல்லாம் கேட்டிருந்தேன். அதை தவிர நான் யாருக்குமே கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு எதுவுமே சொல்லல. அதோட இதுல என் விருப்பம் மட்டும் இல்ல, அவனோட விருப்பம் தான் இருக்கு. அவனுக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து நிக்கிறான். அதனாலதான் திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்கேன். அதுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பீங்கன்னு நான் நம்புறேன். சார், நம்ம பிளான் எல்லாம் இப்படி சொதப்பிட்டு போயிடுச்சு. இப்படி ஏமாத்திட்டீங்களா மாமா? மனசா, நீ உள்ள போ. நில்லுங்க, நானும் வரேன். போ காமினி, போய் ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசிட்டு இருங்க. சரிங்க தான். மனசாஷினி, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அத்தானுக்கு ஏற்ற ஜோடியா இருக்கீங்க. தேங்க்ஸ் காமினி. பைத்தியக்காரி, நமக்கு கிடைக்க வேண்டியான இன்னொருத்தி தட்டி பிடிச்சிருக்கா. அவகிட்ட போய் பேசிட்டு இருக்கத பாரு. சி. அப்புறம் எல்லாருக்கும் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். தேவையில்லாம அவகிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க, அவ்வளவுதான். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா எப்படி பேசிட்டு போறான்னு? இப்ப வரைக்கும் நான் இந்த வீட்டுக்காக, என் சூர்யாவுக்காக தான் எல்லாத்தையும் தாங்கிக்கிறேன். சூர்யாவோட ஆசைய நிறைவேற்றலான்னு தான் மாலதிய உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் நினைச்சேன். அது இப்போ நடக்கல. அதுக்காக அவை பொண்டாட்டி ஏதோ நாங்க வேணும்னே இன்சல்ட் பண்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு போறான். தப்பு மாமா, என்னால இந்த சங்கடத்தை தாங்கிக்கவே முடியல. அவன் சொல்றதை விடுப்பா, எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். ஒரு வாரம் திருவிழா முடிகிற வரைக்குமே உங்க குடும்பத்தோட இங்க தங்கிட்டு தான் போகணும். திருவிழா முடிஞ்ச அடுத்த நாளே ஆதிக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். அதுதான் எல்லா ஏற்பாடையும் நீங்க எல்லாரும் இருந்துதான் பார்க்கணும். சரி மாமா, நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். ஆனா எனக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்கு. பிசினஸ் எல்லாமே அப்படியே போட்ட இடத்துல இருக்கு. கண்டிப்பா திருவிழாவுக்கு 2 நாள் முன்னாடியே வந்துடுறேன். ஆனா மாலதி இங்கே இருக்கட்டும், என்ன சொல்றீங்க? அதுல என்னப்பா எங்களுக்கு வருத்தம் இருக்க போகுது? அவளும் இங்கேயே வளர்ந்து பொண்ணு தானே, இங்கேயே இருக்கட்டும். அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.
அப்படின்னா காமினியும் இங்கே இருக்கட்டும். இங்க பாருப்பா, யார் வேணாலும் இங்கே இருக்கட்டும், ஒரு பிரச்சனை கிடையாது. எல்லாம் நம்ம பிள்ளைகள் தானே. மாமா என்ன பிஸியாக இருக்கீங்களா? இல்ல காமினி, சொல்லு. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக தான் வந்தேன். என்ன ஆச்சு? எதுக்கு தேங்க்ஸ்? இல்லை மாமா, நான் லவ் பண்ணுற பையனுக்கு நீங்கள் உங்கள் கம்பெனிலே வேலை போட்டு கொடுத்துருக்கீங்க. எனக்கு இப்போ அப்பா கிட்ட பேச ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். அவர் வேற இப்போ நல்லா ஏர்ன் பண்ணுறாரு. இங்க பாரு காமினி, உன்னோட காதல் உண்மையானது. நீ ராகேஷை நம்புற, அதுக்கப்புறம் என்ன வேணும்? கண்டிப்பா தைரியமா உங்க அப்பா கிட்ட சொல்லு. அவரு சம்மதிக்கலைன்னா என்கிட்ட சொல்லு. நானே முன்ன நின்று உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். தேங்க்ஸ் மாமா. அப்புறம் காமினி, சொல்லுங்க மாமா, என்ன விஷயம்? காமினி அவளை கொஞ்சம் பார்த்துக்கோ. அவளுக்கு இங்கெல்லாம் பழக்கம் இல்லை, அதான். ஐயோ, நீங்கள் எதுக்கு மாமா அதெல்லாம் சொல்லிக்கிட்டு? கண்டிப்பாக நான் அவங்க கூடவே இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா? என்ன விஷயம் சொல்லு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாமா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்குல்ல, அதுக்கு தான் வாழ்த்து சொல்லலான்னு வந்தேன். ஓ, நீ அங்கேயே சொல்லியிருக்கலாமே. அங்க மானசாவும் இருந்தா, 2 பேருக்கும் சேர்த்து சொல்றது தானே முறை. சொல்லியிருக்கலாம் தான். மறுபடியும் நான் அங்கே தான் போகிறேன் மாமா, அவங்கள பார்த்து சொல்லிட்டே போகிறேன். ஆதி, நான் தான் இந்த சாம்ராஜ்யத்தை ஆளுற ராணியா, உனக்கு ராணியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அந்த பொண்ணு எல்லாத்தையும் கெடுத்துட்டாளே. என்ன மாதிரி யோசிச்சுட்டு இருக்க? கிளம்பு. டேய் மானவ். அப்பா சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்? என்ன விஷயமா? டேய், எதுக்குடா, எதுக்கு நாங்க அனுப்பினேன்? ஆதிய வேவு பார்க்க சொன்னா நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? அப்பா என்னாச்சு? ஆதி ஜப்பான் போயிருக்கான் அவனோட பிசினஸ் மீட்டிங்காக. 1 மாசம் ஜப்பான்ல தான் இருப்பான். டேய் மரமண்ட, உன்னெல்லாம் பையனா பித்து வளர்த்ததுக்கு அது கழுதையை வாங்கி வளர்த்துக்கலாம். அச்சோ, இவர் ஏன் இவ்வளவு கோபப்படுறாரு? என்ன இருக்கும்? அது அது என்னாச்சுப்பா? என்ன பிரச்சனை? என்ன ஆச்சா? ஆதி வீட்டுக்கு வந்திருக்கான்டா. வீட்டுக்கு வந்திருக்கானா? நல்ல விஷயம் தானப்பா. கல்யாண விஷயமா ஏதாவது பேசுறதுக்காக வந்திருப்பான். முட்டாள். கல்யாண விஷயமா பேசுறதுக்கு வரலடா, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். ஒருவேளை வர்ஷினிய கல்யாணம் பண்ணிட்டானா? அப்பா என்னப்பா சொல்றீங்க? டேய் ஆமாடா, ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கான். அப்பமே சொன்னேன் நான், அவன் கூட எந்த கழுத இருந்தாலும் அதை பத்தி விசாரிச்சு இல்லாம பண்ணிடணும்னு. நீ கேட்டியா? இப்ப பாரு, எவ்வளோ ஒருத்தைய கூட்டிட்டு வந்து அவதான் என் மனைவின்னு எங்க முன்னாடியே திமுறன்னு சொல்றான். என்னத்த பண்றது? கொஞ்சம் கோவப்படாம பொறுமையா பேசுங்கப்பா. கோவப்படாம எப்படி இருக்கிறது? ஏன் என் பொண்ணை வச்சுதான் அவன் சொத்து மொத்தத்தையும் அமுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ பாரு, அனாமத்தை வேற எவ்வளையோ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். அப்பா அப்போ நம்ம பிளான்? கல்யாணம் பண்ணன மட்டும் நான் விட்டுருவேனா என்ன? கண்டிப்பா என் மாலதிக்கு புருஷன் அவனை கொண்டு வந்து அவன் சொத்து முழுசா என் காலடியில கொண்டு வரலனா இந்த கஜேந்திரன் யாருன்னு தெரியும்டா அவனுக்கு. டேய், இனிமே உன்னை நம்பியெல்லாம் பிரயோஜனமே கிடையாது. ஒழுங்கா போன் வச்சுட்டு போயிரு. மாலதிய கல்யாணம் பண்ணியிருந்தான்னா சொத்தெல்லாம் நமக்கு வந்திருக்கும். இருந்தாலும் இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணதுனால சோனா நம்மளை கல்யாணம் பண்ணிக்க நிறையவே சான்ஸ் இருக்கு. பார்ப்போம். டேய், போன் வைக்காம இன்னும் என்னடா புலம்பிட்டு இருக்க? இதோ வச்சிருந்தேன்ப்பா. டேய், இப்படி உன் இஷ்டத்துக்கு போனா என்னதாண்டா அர்த்தம்? கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. 1 வாரத்தில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு உன் இஷ்டத்துக்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்காதடா, தாத்தா கோவப்படுவாங்க. கல்யாணத்தை தான் உன் இஷ்டத்துக்கு பொண்ணெல்லாம் செலக்ட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டேன். இப்போ தாலி கட்டுறதுக்காவது இங்க இரு. அம்மா ப்ளீஸ்மா, ஒரு 2 டேஸ்ல வந்துடுறேன். டேய், 2 டேஸ்ல நீ வருவ? கல்யாணத்துக்கு போட வேண்டிய ட்ரெஸ்ஸு நகை இதெல்லாம் எடுக்க வேணாமா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நானே புடவை எல்லாமே செலக்ட் பண்ணி எடுத்துட்டே வந்துடுறேன். நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம். அது எப்படி? அவளுக்கும் பிடிச்ச மாதிரி தானே எடுக்கணும். அவளுக்கு என்ன பிடிக்குன்னு எனக்கு தெரியும். அப்படித்தானே மனுஷா?
ஏ அம்மு, கொஞ்சம் சிரிச்சுட்டு தான் இரு. 2 நாள்ல வந்துடுறேன், சரியா? ஒன்றும் ஃபீல் பண்ணாத. நம்மளோட பையனுக்கு இவ்வளவு அன்பாலாம் பேச தெரியுமா என்ன? இப்போதான் நானே இப்படி சிரிச்சிட்டு இவ்வளோ பவ்யமாக பேசுகிறதையே பார்க்குறேன். நல்லா இருந்தா ஹாப்பி தான். அம்மா சொல்கிறத கொஞ்சம் கேளுடா ஆதி. நீங்கள் சொன்னாலாம் மாமா கேட்க மாட்டார். சொல்ல வேண்டியவங்க சொன்னாதான் அவருக்கு கோவம் எல்லாம் பறந்து போயிடும். அதே மாதிரியே இவ்வளோ அழகான பொண்டாட்டிக்கிட்ட யாராவது கோவத்தை காட்டுவாங்களா என்ன? அதனால தான் கொஞ்சிட்டு இருக்காரு. உங்களையெல்லாம் கொஞ்ச முடியுமா என்ன? உன் வாய்க்கு ஒரு அளவே இல்லாமல் போயிடுச்சு. ஆமாம், அப்படியே பெரிய ரதி இவங்க. இவளை விட அழகானவங்க வேற யாருமே இல்லை என்ன? அடிப்பாவி, உன் கண்ணு என்ன ஃபியூஸ் போயிடுச்சா என்ன? இவ்வளோ அழகான ஒரு பார்பி டால் முன்னாடி நின்றுட்டு இருக்கு, அதை போய் அழகுலன்னு சொல்லிருப்பாரு. ஏய், நீ வேணா அவளுக்கு சோப்பு போட்டு ஐஸ் போட்டு அவள் பின்னாடியே தீரி. ஆனால் எனக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. நான் உள்ளதை உள்ளபடி சொல்லுவேன். ஓ, இது உண்மையா? ஏன் அவ்வளவு அழகாவா இருக்காவ? ஏண்டி, எதுக்குடி இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கீங்க? இங்கே பாருங்க, 2 பேரும் இப்போ அடிச்சுக்காதீங்க. அத்தை, அவ தான் முதல்ல ஆரம்பிச்சா. அவ அழகா தானே இருக்க மாலினி. இப்படி எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு பேசாதம்மா, நல்லது கிடையாது. வயசு பொண்ணுங்க இந்த மாதிரியெல்லாம் இருக்கவே கூடாது. மாலினி, எத்தனை வாட்டி வான் பண்ணுறது? அம்மா, நான் திரும்பி வர்றது வரைக்கும் மானசவர்ஷினி உங்களோட பொறுப்பு. யாராவது ஏதாவது அவகிட்ட பேசுனாங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஆதி, அதெல்லாம் உன் பொண்டாட்டியை நான் நல்லாவே பார்த்துக்கிறேன். நீ போயிட்டு வா. அம்மு, போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். பாய். ஓகே ஓகே, கிளம்புங்க மாமா. எத்தனை மணிக்கூட இதையே சொல்லிட்டு இருக்கீங்க? மித்ரன், எங்கே இருக்கீங்க? எதுக்காக என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு போனீங்க? ப்ளீஸ் என்னை வந்து கூட்டிகிட்டு போங்க. இங்க பாரு, நீ உன்னோட புகுந்த வீட்டில் தானே இருக்க. என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் மித்ரன், என்னை நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா? நான் சொல்கிறது எதையுமே கேட்காம உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. என் வீட்டில் எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. அதுலேருந்து நான் தப்பிக்க வேணாமா? அதுக்காக இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் ரொம்ப புனிதமானது, நம்ம கேவலப்படுத்தக்கூடாது. அதுதான் பொண்டாட்டி, நானும் சொல்கிறேன். நீ மனசார ஒத்துக்கோ, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. இல்லை, நான் உங்களுக்கு ஏற்றவே இல்லை. அதான். இங்கே பாரு, இப்படியே பேசிகிட்டு இருந்த நான் ஃபோனை வச்சிருவேன். நீங்கள் ஃபோனை வச்சாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு என்னை வந்து கூட்டிகிட்டு போங்க. எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. என்கிட்ட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. அம்மு, யாருமே பேசலைன்னா நீ எல்லார்கிட்டையும் பேசு. உங்ககிட்ட பேசியே வேஸ்ட்டு. வைங்க ஃபோனை. அம்மு, சாரி, நீ எல்லார்கிட்டையும் பழகணும். உன் தாத்தா பாட்டியை நீ ஏற்றுக்கணும். அதுக்காக தாண்டி உன்னை விட்டுட்டே போவேன்.